நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகணும். நம்முடைய ஆயுசு நாட்கள் நான் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் சொல்றதுனால நல்லா இருக்க போறதில்லை. நல்லா கவனிங்க. தகப்பனையும் தாய் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அவர்கள் நிந்திக்காதீங்க. நிந்தித்தால் அவர்களுடைய சாபம் உங்களை சும்மா விடாது என்பதைத்தான் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. வயசாகும் பொழுது அவங்களால முடியாது, உக்காத்துறது எந்திரிக்க முடியாது. திடீர்னு சில டைம் மோஷன் போயிடுவாங்க, திடீர்னு யூரின் போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தகப்பனுக்கும் தாய்க்கும் விரோதமாக நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தகப்பனுக்கும் தாய்க்கும் விரோதமாக எதிர்ச்சொல் சொல்லுகிற, எதிர்த்து பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவர்களை நிந்திக்கிறாய் என்ற அர்த்தம். என்னதுமா? நிந்திக்கிறாய். அது ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பன்மார்கள் பேசும் பொழுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்குள் கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்கன்னு சொல்லி பவுல் நிருபத்தில் எழுதியிருக்கிறாரு. எதனால பவுல் இந்த நிருபத்தில் எழுதியிருக்கிறார்னா, பழைய ஏற்பாட்டை நல்லா கற்று தேர்ந்தவர். அதனுடைய ரகசியத்தை தெரிஞ்சுதான் இயேசு சொன்ன அந்த ரகசியத்தை, ஆவியானவர் சொன்ன அந்த ரகசியத்தை பெற்றுக்கொண்டுதான் அவர் நிருபத்தில் எழுதுகிறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்கள் என்ன செய்யுங்க? கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க. ஏன்னா அப்படி கீழ்ப்படியும் பொழுது உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும், நீங்கள் நல்லா இருப்பீங்க.